தமிழகத்தின் தவப்புதல்வன், இந்திய திருநாட்டின் இணையற்ற திருமகன், எம் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு ஒரு கவிதாஞ்சலி. கடல் அழுது பார்த்திருக்கிறாயா கலாம்? இதோ பார், இந்த சமுத்திரம் தண்ணீரால் அல்ல கண்ணீரால் நிறைந்திருக்கிறது. அலையடித்து தாளாட்டி தன் தலைமகனை வளர்த்தெடுத்த கடல் தாய் இதோ ஆர்ப்பரித்து எழுந்து அலையலையாய் விழுந்து அழுது துடிப்பதைப் பார். உப்பின் அடர்த்தி கூட கொஞ்சம் அதிகரித்து விட்டது. சாதிகளால் அழுக்காகாத இந்தியாவின் ஜோதியே, சமய பூசல்களுக்கு எட்டாத இந்திய இமயமே, 2 அடி குரலைப் போல் எளிமையானவரே, இலவம் பஞ்சைப் போல் மின்மையானவரே, புறாவின் சிறகைப் போல் முடி சுமந்த உன் மூளை அழிவை எப்படி ஐயா யோசிக்கும்? மனசாட்சியை முன்வைத்த அக்கம்பக்கத்தில் நாம் நடத்திய அமைதி பேச்சுக்கள் மரித்து போன நிலையில் அணுசாட்சியை முன்வைத்து நடத்திய போதுதானே அமைதி சாத்தியமானது. அணுகுண்டை கூட அமைதி புறாவாய் ஆக்கித் தந்த அறிஞனே, நீ திரும்பிய திசையெல்லாம் அமைதி பூக்களே மலரும், அகத்தில் அன்பே ஒளிரும். உலக உள்ளங்களையெல்லாம் கொள்ளை கொண்ட கள்ளம் கபடமற்ற காவிய நாயகனே, நாடுகள் தோறும் அமைதி ஊர்வலங்கள் உன் நினைவேந்தி நடக்கின்றன. காந்திக்கு பிறகு உலக நாடுகளையெல்லாம் இந்தியாவை நோக்கி திரும்பி பார்க்க வைத்த இன்னொரு தேசத்தந்தை நீ. இந்த நாட்டில் எல்லாரும் கனிகளை பற்றி கவலைப்பட்ட போது நீதான் பிஞ்சுகளை பற்றி கவலைப்பட்டாய். சிறகுகளை கட்டிக்கொண்டு தேசமெங்கும் பயணம் செய்தாய். சிறார்களை சந்தித்தாய். கைகளை குலுக்கி கனவுகளை விதைத்தாய். உன் சிரிப்பை ஊற்றி ஊற்றியே இளம் சிந்தைகளை இனிக்க வைத்தாய். நீ வளர்த்த பிஞ்சுகள் கனிகளாகும் போது இந்தியா வல்லரசாகும், நல்லரசாகவும் ஆகும். நீ இயற்பியல் விஞ்ஞானி, இயற்கையில் ஞானி. உன்னிடம் ஒருபோதும் இல்லை நான் நீ. உன் அகமெல்லாம் நாம். ஆம், அதுதான் கலாம். ஒரு பக்கம் ஜனசமுத்திரம், ஒரு பக்கம் ஜலசமுத்திரம், நடுவே இதோ உன் உடல் சுமந்த பாத்திரம். இதோ பார், சமயங்கள் கடந்து, கட்சிகள் கடந்து, மாநிலங்கள் கடந்து, மொழிகள் கடந்து, விழிகள் அழுதபடி திரும்பிய திசையெங்கும் இந்திய தலைவர்கள் எல்லாரும் கூடி நிற்பதைப் பார். இதுதானே நீ காண விரும்பிய இந்தியா? உனது கனவை நாங்கள் கண்கள் திறந்தபடி தரிசிக்கிறோம். நீ கண்மூடி தரிசிக்கிறாய். மேகாலயாவில் வானுலகு எய்திய மேதையே, அலைகளும் தலைகளும் சங்கமிக்க பூமிக்குள் விதையாய் இறங்கும் விண்வெளியே, எங்களுக்குள் கனவுகளை விதைத்தவரே, உங்களை புதைக்கவில்லை ஐயா. எங்களின் கனவாக, நம் தேசத்தின் கனவாக, 126 கோடி மக்களின் கனவாகவே உங்களை இங்கே விதைத்திருக்கிறோம். நீ பிறந்ததும் வளர்ந்ததும் இந்த மண்ணில், வாழ்வதோ 126 கோடி இந்திய இதயங்களில். நீ உறங்கும் போது காண்பது கனவல்ல, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று கூறியவரே, எங்களுக்கு தெரியும் ஐயா. இந்த மண்ணுக்குள் கனவுகளை சுமந்தபடி நீ உறங்காமலே விழித்திருப்பாய். இந்திய விவசாயத்தின் விதியினை மாற்ற நதிகளை இணைக்கச் சொன்ன நாயகரே, நதிகள் சங்கமிக்கும் கடலின் நடுவேதான் நீ காலதவம் செய்யப் போகிறாய். இங்கு உறைவது உன் நினைவுகள் அல்ல, இந்தியாவின் கனவு. இங்கிருந்தபடியே இந்த நாட்டை நீ வழிநடத்தப் போகிறாய். ஆம், குடியரசை முடியாட்சி செய்யப் போகிறாய். இனி இந்த இடம் மயான பூமி அல்ல, இந்தியர்களின் தியான பீடம். இது எல்லா சமயத்தவர்க்கும் புனித தலம், எல்லா கட்சிகளுக்கும் குருபீடம். இனி ஆண்டுதோறும் இந்திய பக்தர்களின் எண்ணிக்கை இந்த இடம் தேடி அலையலையாய் வந்து கொண்டே இருக்கும். இது உன் கல்லறை அல்ல, எம் ஜனாதிபதி மாளிகை. ஆம், நீதான் என்றும் எங்களின் நிரந்தர ஜனாதிபதி.